நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மலேசிய விமான விபத்தில் பலியானவர்களின் உடல்களை தேடும் பணி 8வது நாளாக நீடித்து வருகிறது. ஜாவா தீவின் கடல் பகுதியில் விமானத்தின் கருப்பு பெட்டியை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. மாதம் 28ஆம் தேதி மலேசியாவின் ஏர் ஏசியா நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று 162 பேருடன் இந்தோனேஷியாவின் சுரபயா நகரில் இருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்டுச் சென்றது. அந்த விமானம் புறப்பட்டுச் சென்ற 1 மணி நேரத்தில் ஜாவா கடல் பகுதியில் பங்க்லான் பன் என்ற இடத்தில் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விமான விபத்தில் பயணம் செய்த 155 பயணிகளும் 7 ஊழியர்களும் உயிரிழந்தனர். அவர்களது உடல்களை மீட்கும் பணி கடந்த 7 நாட்களாக நீடித்த நிலையில் தேடும் பணி 8வது நாளாக தொடர்ந்துள்ளது. ஜனவரி 5ஆம் தேதியான இன்று வானிலை சாதகமாக உள்ளது. 6 கிலோமீட்டர் வரையில் வானம் தெளிவாக உள்ளது. காற்றின் வேகமும் மிதமாக உள்ளது. கடல் அலைகளின் வேகமும் 1.5 to 2.5 மீட்டர் உயரத்தில் உள்ளது. கடந்த 2 நாட்களாக பங்க்லான் பன் கடல் பகுதியில் மோசமான வானிலை நிலவியதால் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டது. இதனால் பயணிகளின் உடல்களையும் விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் சிதைந்த பாகங்களை மீட்கும் பணியில் சுணக்கம் ஏற்பட்டது. தற்போது வானிலை தெளிவானதும் தேடும் பணி மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. ஏர் ஏசியாவின் விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்து இதுவரை 31 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. விமானத்தின் பாகங்கள் என சந்தேகிக்கப்படும் 5 பெரிய பொருட்கள் ஜாவா கடல் பகுதியில் மிதப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கரையில் இருந்து 90 கடல் மைல் தூரத்தில் மிதக்கும் இப்பொருட்கள் 18 மீட்டர் நீளம் கொண்டதால் அதனை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. கருப்பு பெட்டியை மீட்பதிலும் மீட்புப் படையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். விமான பாகங்களை தேடும் பணியில் 4 நாடுகளைச் சேர்ந்த 20 போர் விமானங்களும் 27 கப்பல்களும் ஈடுபட்டுள்ளன. ஜே ரஃபியா, நியூஸ் 7 தமிழ், உலகச் செய்தி பிரிவு.